27 ஆண்டுகளுக்கு பிறகு தலைநகர் டெல்லியை கைப்பற்றியது பாஜக. மொத்தமுள்ள 70 இடங்களில் 48 இடங்கள் வெற்றி பெற்று பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கிறது. டெல்லியில் தொடர்ந்து 3வது முறையாக படுதோல்வியை சந்தித்த காங்கிரஸ் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாத பரிதாபம். டெல்லி பாஜக தலைமை அலுவலகத்திற்கு சென்ற பிரதமர் மோடிக்கு சிறப்பான வரவேற்பு. தொண்டர்களை நோக்கி கை அசைத்து பிரதமர் உற்சாகம். டெல்லியை சூழ்ந்த ஆடம்பரம், அராஜகம், ஆணவம் தோற்கடிக்கப்பட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். டெல்லியை சொத்தாக்க கருதியவர்களை மக்கள் நிராகரித்துள்ளதாகவும் பேச்சு. மக்கள் அளித்த தீர்ப்பை பணிவுடன் ஏற்றுக்கொள்வதாக ராகுல் காந்தி பதிவு. டெல்லியின் பிரச்சினைகளுக்காக தொடர்ந்து போராடப் போவதாகவும் உறுதி. ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் திமுக அமோக வெற்றி. 91,558 வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் தமிழர் வேட்பாளரை வீழ்த்தினார் சந்திரகுமார். ஈரோடு கிழக்கு தொகுதி முடிவுகள் நாம் தமிழர் கட்சிக்கு பின்னடைவு அல்ல. பேரவை தேர்தலை எண்ணி திமுக தலைமை அச்சத்தில் உள்ளதாகவும் நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமி பேட்டி. தோல்வி எல்லாம் வெற்றியா தான் பார்க்கணும். இதுவரைக்கும் நடந்த இடைத்தேர்தலில் இவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கிறோமா? அப்ப இது மிகப்பெரிய ஒரு வெற்றியா தான் நான் பார்க்குறேன். மக்கள் கொடுத்த அங்கீகாரமா பார்க்குறேன். மக்களுடைய அன்பு வாழ்த்துக்களோட வாக்கையும் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பெரிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துது. எளிய பிள்ளைகள், கூட்டணி இல்ல, பணபலம் இல்ல, ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து சரி. இந்த மண்ணுக்கு தேவையான அரசியல் என்று புரிதலோட போட்டிருக்கக்கூடிய இந்த வாக்குகள் வலிமையான வாக்குகள், விலை போகாத வாக்குகள். இந்த வாக்குகள் மீண்டும் அடுத்து தொடர்ந்துட்டே தான் இருக்கும். அதிகம் நல்லாட்சிக்கான நற்சான்றிதழ் தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வெற்றி என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். மக்கள் மனதில் இருந்து அதிமுக மெல்ல மெல்ல மறந்து மங்கி கொண்டிருப்பதாகவும் விமர்சனம். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு மக்கள் சம்மட்டி அடி கொடுத்துள்ளனர். ஈரோடு கிழக்கில் திமுக வெற்றி பெற்றது போலி வெற்றி என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். டெல்லி தேர்தல் முடிவுகள் இந்தியா கூட்டணிக்கு பாடமாகவும் எச்சரிக்கையாகவும் அமைந்திருக்கிறது. இதற்கு எடுத்துக்காட்டுதான் இந்த டெல்லி தேர்தல் என அமைச்சர் பொன்முடி கருத்து. தமிழகத்தில் தாமரையை மலர வைக்க மோடியால் முடியாது. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கருத்து. கிருஷ்ணகிரி அருகே 8ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான பள்ளிக்கு குழந்தைகள் அனுப்பாமல் பெற்றோர்கள் நடத்திய போராட்டம் வாபஸ். மாவட்ட ஆட்சியரின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நாளை முதல் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப சம்மதம். நட்புக்கு எப்போது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கல்லூரி நிகழ்ச்சியில் தனது திரைப்பட வசனத்தை பேசி மாணவர்களை உற்சாகப்படுத்திய நடிகர் சசிகுமார். அது மட்டும் இல்ல, நம்ம நமக்குள்ள ஒரு என்னோட படங்கள் அன்னைக்கு சொல்லிட்டு போயிடுவோம். எதுவுமே வெறும் பிரீச்சிங்கா சொல்ல யாரும் கேட்க மாட்டாங்க. அது ஒரு என்டர்டைன்மெண்டா நம்ம சொல்றோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.